Hey there, this is Bhavadani. Welcome back to my channel, Testing That and Me. And இந்த வீடியோவில் என்னோட பேபி அதாவது குஹனுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு டில் நவ் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் டயப்பர் பிகாஸ் அது வந்து டெய்லி எசென்ஷியல்ஸாகவே மாறிடுச்சு. டயப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்ஸும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பேம்பர்ஸ், ஹக்கீஸ் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுல ஒரு 20 பீஸ் இருக்குன்னா அதில் 5-6 பீஸ் வந்து கரெக்டாக அந்த யூரின் வந்து ஹோல்டு பண்ணலை. ஸோ அப்படிங்கிறப்போ நாங்கள் வேறு பிராண்டு தேடும் போது தான் வந்து எங்களுக்கு அப்பல்லோ பிராண்ட் எங்களுக்கு வந்து சூப்பராக எங்களுக்கு ஒர்க் ஆச்சு. அது இல்லாமல் எந்த ஒரு டிஃபெக்டிவும் அந்த டயப்பரில் எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து இப்போதைக்கு அப்பல்லோ பிராண்டு தான் நாங்கள் வந்து ரொம்ப மாதமாகவே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக அவன் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நாங்கள் பெரிய பேக்காகவே வாங்கிடுவோம். அது ஒரு 10 இல்லை ஒரு 15 to 20 days வரைக்குமே வரும். ஸோ அதில் வந்து ஒரு 54 பேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வரும். ஸோ 20 days ஒன்ஸ் நாங்கள் வந்து டயப்பர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது போக நான் வந்து ரீயூசபிள் டயப்பரும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீயூசபிள் இந்த சென்ஸ் நம்ம வந்து சூப்பர் பாட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாமல் நம்மளை வந்து யூரின் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும். அது 1 or 2 கவுண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கிற பட்சத்தில் நான் சம்டைம்ஸ் அதுவும் கூட நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை வாஷ் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டைம் எல்லாமே வந்து டிஸ்போசபிள் டயப்பர் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். நைட் டைமில் எல்லாமே நாங்கள் டயப்பர் தான் யூஸ் பண்ணிப்போம். அது இல்லாமல் இவன் பயங்கரமாக தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருப்பான். பயங்கரமாக யூரின் போய்கிட்டே இருப்பான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது, வாஷ் பண்ண முடியாது. பக்கெட் ஒரு நாளைக்கு ½ பக்கெட் வந்து ட்ரெஸ்ஸு வந்து நிறைஞ்சிருங்கிற பட்சத்தில் கோ ஃபார் டயப்பர். இட்ஸ் ஓகே டு யூஸ். அவனா வந்து யூரின் வருது, மோஷன் வருதுன்னு அவனா சொல்கிற வரைக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கம்மிங் டு சோப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டோம். டெடிபார் சோப் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், விச் காஸ்ட் 171 rupees. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வரும். பார்க்க சின்ன சோப்பாக தான் இருக்கும். நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்ம சோப்பே ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ 1.5 மாதம் ஒருக்கா வந்து ஒரு புது சோப் நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெடிபார் சோப் நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பீடியாட்ரிஷியன் அதுதான் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஷாம்பூ, ஸ்பூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 320 போட்டிருக்கு, 125 ml. இதை விட நமக்கு பெருசும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனுக்கு தலையில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக பக்கா ஒரு மாதிரிலாம் இருந்துச்சு. 4 months பிறந்ததுல குழந்தைக்கு கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப அதிகமாக ஒரு 6-7 months வரைக்குமே அவனுக்கு இருந்துச்சுங்கிற பட்சத்தில் நாங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட நாங்கள் கேட்டோம், என்ன இந்த மாதிரி இருக்குது, இது நார்மல் தான்னு கேட்கும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஷாம்பு தான் ஸ்பூ. இது யூஸ் பண்ணுங்க, அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இந்த ஸ்பூ ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 months வரைக்குமே அவர் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் தலை குளிக்க வைக்கும்போது. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு 6 months வரைக்குமே, அதுக்கு மேலேயே கூட எனக்கு இது வந்து வரும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயப்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ மிடில்லாம் அந்த வின்டர் டைம்லலாம் பயங்கரமாக ரெய்னி சீசன் டைம்லலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. டிஸ்போசபிள் டயப்பர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர் ரேஷ் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டயப்பரை கழட்டுறதுக்கு முன்னாடி வெட் வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு டயப்பர் ரேஷ் க்ரீம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து டெர்மாடியூ பிராண்டிலிருந்து எங்கள் பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெட் வைப்ஸும் இதே பிராண்டு தான். இப்போ நாங்கள் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறதா டேரெக்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணி விட்டுறதுனால நாங்கள் அது யூஸ் பண்ணுறதில்ல. அது போக பேபி க்ரீமும் இதே பிராண்ட்லேருந்து தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டயப்பருக்கு ரேஷ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டயப்பர் போட்டு விட்டுறணும். திரும்பி ரிமூவ் பண்ணி நம்ம பண்ணும்போது வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி க்ரீம் போட்டுட்டு தான் நம்ம டயப்பர் போடுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருந்துச்சு. ரேஷ் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees வரும். அண்ட் இது வந்து பேபி க்ரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைஸுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மாதத்துக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees வரும். அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிட்டோம். நான் எதை காமிக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு 1 yearக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கர மஸ்கிட்டோ அலர்ஜி ஆயிடுச்சு. மஸ்கிட்டோ அலர்ஜி எந்த மாதிரியான சிவியாரிட்டி கொண்டு வந்துடுச்சுன்னா பாடி ஃபுல்லாக
கை, கால், நெத்தி எல்லா பக்கமே பயங்கர ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சிக்கன் பாக்ஸாக வந்துருச்சோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப பயந்த ஒரு காலம் அது. அப்போ பீடியாட்ரிஷியன் வந்து ஸ்கின் டாக்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அங்கே போய் இது மஸ்கிட்டோ பைட் தானான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது வந்து மஸ்கிட்டோ பைட் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யாக்கல்ங்கிற வந்து ஒரு கேலமைன் லோஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது, கொசு கொஞ்சம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்காகவும் இந்த கேலமைன் லோஷன் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் இன் அ டே நான் யூஸ் பண்ணணும். ஸோ காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை ஈவினிங் டைமில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஏதாவது மஸ்கிட்டோ பைட் ஏதோ ஒன்று கடிச்சாலுமே அவனுக்கு பாடி ஃபுல்லாக வந்து பயங்கர அலர்ஜி ஆயிரும். ஸோ அந்த டைமில் இந்த லோஷன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 160 rupees வந்துச்சு. இது ஒரு 2 months 3 months பக்கம் வந்துச்சு. இது வந்து 2வது டைம் நாங்கள் வாங்கினோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஆர்கானோ ஹெர்பல் டூத் பேஸ்ட். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு நான் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு 2-3 months-ஆகவே அவனுக்கு தான் 16 பல் இருக்குது. கடவா பல் வரைக்குமே வந்துச்சுங்கிற பட்சத்தில் நான் வந்து ஃபிங்கர் ப்ரஷ் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். ஃபிங்கர் ப்ரஷ் அவன் வந்து ஒத்துக்கலை. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு ஃபிங்கர் ப்ரஷ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறதுலே சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்து நான் ஆன்லைன்லேயே தான் வாங்கினேன். வாங்கிட்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து 2 years கூட ஆகலை. ஒரு ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அரிசி அளவுக்கு தான் வந்து பேஸ்ட் எடுக்கணும். என்னோட பீடியாட்ரிக் டென்டிஸ்டே வந்து சொன்னது அதுதான். ஒரு அரிசி அளவுக்கு தான் எடுக்கணும். இவங்களுக்கு இருக்க டூத் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுங்கினாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் தான் அவங்க வந்து இந்த டூத் பேஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏன்னா அவங்களுக்கு காகுல் பண்ண தெரியாது, கொப்பளிச்சு துப்ப தெரியாதுங்கிற பட்சத்தில் அது முழுங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப லிட்டில் பிட் எடுத்து நான் வந்து குளிக்கும்போது நான் அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன். அண்ட் இது நான் உங்களுக்கு டாட் ரப்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தைலம், சூதிங் ரப் ஃபார் கிட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட பீடியாட்ரிஷியன் நான் 8th month வந்து என் பேபிக்கு பயங்கர கோல்டு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப சிரமப்படுறப்போ எங்கள் பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணது இது வந்து 100 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு நோஸில் செஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட் டைம் ரொம்ப கொஞ்சம் இன்கேஸ் கோல்டாக இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குங்க பட்சத்தில் நைட் டைமில் கொஞ்சம் செஸ்ட் பார்ட்டில் நோஸில் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சூதிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது போக விர்ஜின் கோகோனட் ஆயில். இது வந்து நான் வந்து என்னோட பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் வீலிட்டில் வந்து டங் டைக்காக எனக்கு மசாஜ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் கோகோனட் ஆயிலில் தான் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவங்க சஜஸ்ட் பண்ண பிராண்டு இது இல்லை. அப்போ நாங்கள் வேற பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் விசிட் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த ஷாப்பில் வந்து அந்த பிராண்ட் இல்லை. சரி ஏதோ ஒரு விர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ml வந்து 250 rupees போட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து நான் தலை குளிக்க வைக்கும்போது மட்டும் நான் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இல்லைன்னா அவனை பிடிக்க முடியாது, நான் பின்னாடியே ஓடணும் மசாஜ் பண்ணுறது. முதல்ல குட்டி குழந்தையா இருப்பான், படுக்க வச்சுட்டு டக்கு டக்குன்னு நான் மசாஜ் பண்ணிடுவேன். ஒரு 10 to 15 minutes ஆகும். இப்போலாம் அவனை ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. பின்னாடியே நான் ஓடணும். ஒரு மசாஜ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அவனை ஒரு இடத்துல நிப்பாட்டி மசாஜ்லாம் பண்ணவே முடியாது. டக்குன்னு ஏதோ சரி கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில் நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கோகோ மாமான்னு போட்டிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த பிராண்டும் நல்லா இருக்கு. வந்து நான் என்னோட மஸ்கிட்டோ அலர்ஜிங்கிறப்போ அவனுக்கு வந்து கழுத்துலையுமே ஃபுல்லாக பயங்கர அலர்ஜி ஆயிருந்துச்சு. ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது நான் மஸ்கிட்டோ பைட்டுக்கும் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த கழுத்து ஃபுல்லாக பயங்கர அலர்ஜி மாதிரி இருந்தது. அதை டாக்டர் பார்த்துட்டு வந்து இது வந்து வேர் குரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு ஆக்சுவலாக வந்து பயங்கர ஹீட் பாடி, பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். எனக்கும் ஹீட் பாடி, அவங்க அப்பாவுக்கும் ஹீட் பாடி, அவனுக்கு அதுக்கு மேலே ஹீட் பாடி. நைட்டெல்லாம் பயங்கரமாக குளிர். இப்போ பயங்கர வின்டர் சீசன். நைட்லாம் நான் ஸ்வெட்டர் போட்டு மேலே பெட்ஷீட்லாம் போட்டு தூங்குவேன். அவனுக்கு வந்து பயங்கரமாக வேர்க்கும். ஃபேனு ஸ்பீடாகவே தான் ஓடிட்டு இருக்கும். நமக்கு அப்படியே பயங்கர குளிரும், அவனுக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ கழுத்து ஃபுல்லாக பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பயங்கர அலர்ஜி ஆயிடுச்சுங்க பட்சத்தில் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிட் டஸ்டிங் பவுடர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு 2 days தான் நான் அப்ளை பண்ணி விட்டேன், அப்படியே சரியாயிடுச்சு. போட்டு காலைல எந்திரிச்சோடனே போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த இடமே பார்க்க பயங்கர
பயங்கர அலர்ஜியாக இருக்கும். ஸோ இது டக்குன்னு இதை நம்ம குளிச்சு விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு விட்டோம்னா ஒரு 2-3 டேஸ்லேயே எனக்கு அப்படியே அது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வின்டர் சீசன்லேயே இவனுக்கு இப்படி இருக்குது, சம்மரில் அவன் எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ இப்போ இருந்தே ப்ரிவென்ஷன் மெஷர்லாம் எடுத்துக்கோங்கிற மாதிரி இந்த ஒரு டஸ்டிங் பவுடர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் அலர்ஜி இல்லை வேர்குரு ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபங்கல் அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கழுத்தில் வேற எங்கெல்லாம் ஸ்வெட் ஆகுமோ அந்த இடம் எல்லாமே அப்ளை பண்ணாங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இது போக நான் வந்து என்னோட பீடியாட்ரிஷியன் வந்து விட்டமின் D3 வந்து இந்த பிராண்ட்ல இருந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கேன். டில் 1 இயர் வரைக்கும் 1 ml கொடுத்துட்டு இருந்தோம். 1 to 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1.5 ml நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 2 இயர்ஸ் வரைக்குமே கொடுக்கலாம். அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா வந்து அயன் ட்ராப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அயன் ட்ராப்ஸில் வந்து எங்களுக்கு வந்து டாஸாயின் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எங்கள் பீடியாட்ரிஷியன் இது கொடுத்துருக்காங்க. 1 இயர் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 ட்ராப்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ 2 இயர்ஸ் வரைக்குமேங்கிறப்போ 10 ட்ராப்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். D3யோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 87 போட்டிருக்கு. அண்ட் டாஸாயினோடது வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees, 299 போட்டிருக்கு. D3 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி ஒன்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு 30 ml தான் இருக்கும். டாஸாயின் எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே வரும். பிகாஸ் அதில் 10 ட்ராப் தான் கொடுக்குறேன். ட்ராப்புங்கிறப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ml கொடுப்பேங்கிற பட்சத்தில் எனக்கு டக்குன்னு தீந்துடும். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் தான், அதுக்கு மேலே நான் கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடிங் பாட்டில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் மட்டும் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ராக்கப்புக்கு மாறிட்டேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லவ்லாப் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்து ஒரு 200க்குள்ளே வரும். ஸ்ட்ரா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்சில் வர மாதிரி இருக்கும். அண்ட் குஹனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆன்லைன் பேஜில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கிடைச்ச ஃப்ரெண்டு தான் எனக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரைட் ஃபேப்ஸ் நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவங்க பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ட்ரெஸ்ஸு, குஹன் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்குவேன். அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி, ப்ரீமியம் காட்டனாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட். ரொம்ப இருக்கலே நான் மித்த பேஜஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங் சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ் ஏதாவது வாங்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவங்க பேஜை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இவங்க வந்து சைடில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சத்து மாவு எல்லாமே வந்து எங்கள் அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சுங்க பட்சத்தில் அம்மாவுக்கும் பயங்கர ஒர்க்கு. ஸோ எனக்கும் பண்ண தெரியாது, வீட்டில் அம்மா தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பட்சத்தில் சரி எங்கே ஆன்லைனில் எங்கே வாங்கலாங்கிறப்போ அவங்களே அந்த பேஜில் இருக்கவங்களே நேச்சுரலாக நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அங்கே ஒருத்தவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தோசா மிக்ஸ், இந்த மாதிரி பவுடர்ஸ் வீட்லேயே ஹோம்மேட் பண்ணுற பவுடர்ஸ் அண்ட் சத்து மாவு மிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட பேஜும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அவங்க வந்து ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கி ரொம்ப ஹைஜீனாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே நான் ப்ரமோஷனுக்காக சொல்லலை, நான் அவங்க பேஜில் வாங்குகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க பேஜ் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்டு நான் வந்து 1 இயர் மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் டீதிங் பிஸ்கட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ரொம்ப கொஞ்சம் ஷூ பண்ணி பழகட்டுங்கிறதுக்காக நான் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து நான் நார்மல் பிஸ்கெட்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ மல்டிகிரெயின் பிஸ்கெட் அண்ட் இந்த மாதிரி ராகி பிஸ்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் கொடுத்தேன். அது நான் ஒரு ஹோம்மேடாக யாரை ரொம்ப ஹைஜீனாக பண்ணுறாங்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி செல்வாஸ் அடுமனை அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு, ப்ரௌனி, குக்கீஸ் எல்லாமே வந்து ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹைஜீனாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தம்பிக்கு குக்கீஸ் வாங்குற சாக்கில் நான் வந்து ப்ரௌனியும் ஆர்டர் பண்ணிக்குவேன். ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன். ப்ரௌனி ஆக்சுவலாக நான் வந்து நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கேன், நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. ப்ரௌனி அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும். அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட். அதுலேருந்து நான் வந்து ஒரு ப்ரௌனி பைத்தியம் ஆகிட்டேன். நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன்னு. அவங்களும் ஸ்வீட்ஸ் ஆக்சுவலாக சாப்பிட மாட்டாங்க.
ஃபுல்லாக வாங்கினது ஃபுல்லாக நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு பயங்கர செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குஹனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு நான் 2 நாளில் எனக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. எனக்கு 2 நாளில் இல்லை 1 நாள்லேயே எனக்கு கைக்கு கிடைச்சிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அவங்க பேஜும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக குக்கீஸ் ஏதாவது வேணும், இல்லை சத்து மாவு மிக்ஸ் ஏதாவது வேணும், ட்ரெஸ் ஏதாவது வாங்கணுன்னாலுமே இவங்களோட பேஜ் வந்து ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் பேஜஸ். நீங்கள் இவங்களோடது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போக ஒரு பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கிட்ட வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால ரொம்ப நேரம் கேரி பண்ணவே முடியாது. ஏன்னா பயங்கர ஒரு 10 kgக்கு மேலே போயிடுவாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லாம் பயங்கர பேக் பெயின் வந்துடும், நம்மளால கேரி பண்ணவே முடியாதுங்கிறப்போ நான் ஹிப் கேரியர் ஒன்று வாங்கினேன். அது வந்து ஃப்ரம் பட் பேபி. நான் வாங்கும்போது 3200 வந்துச்சு. இப்போ வந்து ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, தீபாவளி, பொங்கல் அப்போலாம் ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் அந்த டைமில் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 300 ருபீஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒன்று வாங்கிக்கிறது நல்லது. நம்ம ரொம்ப தூரம் எங்கேயாவது நடந்து போகிறோம், ட்ராவல் பண்ணுறோன்னா இப்போ ஓரளவுக்கு நடந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1 இயர் அந்த ரேஞ்சில் இங்கே இருக்கும்போது 5 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1.5 வயசு 1.5 months வரைக்கும் கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு வந்து ஹிப் கேரியர் பட் பேபி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேக் பெயின் எதுவும் வராது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ that's all about the product that we use for Guhan as of now. நான் மேக்ஸிமம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்னொன்னு ஒவ்வொருத்தவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. எனக்கு சிலது வந்து ஸ்கின் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சிலது வந்து என்னோட பீடியாட்ரிஷியன், சிலது நானே ஆன்லைனில் சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதான் இருக்கும். ஸோ அண்ட் கம்மிங் டு பேபி ப்ராடக்ட்ஸ் ரேட் எல்லாமே பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. நான் இதுக்காகவே சீக்கிரமே வேலைக்கு போகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. இது போக வந்து டாய்ஸும் சரி, வேறு பேபிக்குன்னு எதை தொட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் பீடியாட்ரிஷியன் இதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கிற பட்சத்தில் நம்ம பேபிக்கு வந்து கண்டிப்பாக நல்லதை தான் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அதை வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சூப்பரான பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பீடியாட்ரிஷியன் 4-5 பிராண்ட் சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ, உங்களால் எது வாங்க முடியுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணால் தான் பெட்டர் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் எதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். So yes, that's all about the video. I'll come back soon with another interesting video. Until it's bye from Radha.